வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் ஒயின் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். பீட்ரூட் ஒயின் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா துருவிட்டு வந்துடலாம். நான் பீட்ரூட் எல்லாத்தையும் துருவி குக்கரில் சேர்த்துருக்கேன். இந்த அளவு பட்டை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 லிட்டர் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் வேகிற நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒயினில் சேர்க்கணும். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. பீட்ரூட்டை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இதை இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் நான் 1 கப்பு சுகர் சேர்க்குறேன். 1/2 கப்பும் கூடி சேர்க்குறேன். மொத்தமாக 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சுகரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஒயின் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். ஈரமுள்ள எந்த ஒரு இதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனோ கரண்டியோ பாத்திரத்திலோ லைட்டாக ஈரம் இருந்தால் கூட வீணாக போயிடும். இது 2 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை எடுத்திருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒயினுக்கு ஒரு வீரியம் கிடைக்கிறதுக்காக தான். அடுத்தது நம்ம நல்லா ஆற வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒயின் எப்போ செய்யும் போதும் கண்ணாடி பவுல்லையோ இல்லைன்னா நம்ம பீங்கான் ஜாடிலையோ தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம நல்லா கட்டி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. இது கரெக்டாக 21 நாள் இருக்கணும். வெளிச்சம் இல்லாத இருட்டாக இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. 21 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கரெக்டாக 21 நாள் ஆயிடுச்சு. நான் இடையில திறந்து பார்க்கல. இப்போ ஒயின் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அடியோடு விடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் ஒயின் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.